திருப்பதி கோயிலின் முன்னாள் ஊழியர் 100 கோடி ரூபாய் மதிப்பில் சொத்து சேர்த்து மோசடி செய்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க ஆந்திர உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. லோக் அதாலத் மூலம் சமரசம் செய்யப்பட்ட வழக்கு மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளதால் ஆந்திர அரசியலில் அதிர்வலை ஏற்பட்டுள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நாளொன்றுக்கு 4 கோடி ரூபாய்க்கு மேல் காணிக்கை வருவாய் குழிக்கும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பணியாற்றிய சாதாரண கிளர்க் 100 கோடி ரூபாய்க்கும் மேல் சொத்து சேர்த்து அனைவரையும் மலைக்க வைத்தார். 40 கோடி ரூபாய் சொத்துக்களை மட்டும் ஒப்படைத்துவிட்டு எஸ்கேப் ஆனதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எஞ்சிய 60 கோடி ரூபாய் சொத்துக்களை ஏப்பம் விட்டது யார்? நீதிமன்றம் தலையிடும் அளவுக்கு நடந்தது என்ன? ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள ஏழுமலையான் கோயில் நாட்டில் அதிக காணிக்கை வருவாய் ஈட்டும் முதன்மையான கோயிலாக உள்ளது. திருப்பதி மலையில் உள்ள பெரிய ஜீயர்தான் கோயிலில் நடைபெறும் பூஜைகள், உற்சவங்கள் உட்பட நிர்வாக செயல்பாடுகளை கண்காணிக்கும் உரிமை பெற்றவர். அனைத்து நடவடிக்கைகளையும் ஜீயரே நேரடியாக கண்காணிக்க முடியாது என்பதால் அவரே சில பிரதிநிதிகளை நியமிப்பார். அப்படி ஜீயரால் நியமிக்கப்பட்டவர்களில் ஒருவர்தான் கரூரை சேர்ந்த ரவிக்குமார். இவர் 20 ஆண்டுகளாக காணிக்கை பணம் கணக்கிடும் பிரிவில் பணியாற்றுவதற்கு தேவஸ்தான நிர்வாகம் நியமித்திருந்தது. சாதாரண கிளர்க் வேலை செய்தவர் கோடி கணக்கில் மாட மாளிகை கட்டி சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளார். இதனால் சந்தேகம் கொண்ட தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் அவரை தீவிரமாக கண்காணித்தனர். அதில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் காணிக்கை வருவாயில் 72,000 ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்களை திருடியது அம்பலமானது. காணிக்கை வருவாயை கபளீகரம் செய்வதையே பிரதான தொழிலாக கொண்டிருந்தவர் 100 கோடி ரூபாய் மதிப்பில் சொத்து சேர்த்து வைத்திருந்ததை அறிந்து விஜிலன்ஸ் அதிகாரிகளே ஆடிப்போயுள்ளனர். இது தொடர்பாக திருமலை காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இந்த விவகாரம் வெளியே தெரிந்தால் தேவஸ்தானத்திற்கு அவப்பெயர் ஏற்படும் என நினைத்து அப்போதைய நிர்வாகிகள் மூடி மறைக்க முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனால் காணிக்கை வருவாய் திருடப்பட்ட விவகாரத்தை லோக் அதாலத்திற்கு கொண்டு சென்றனர். அதன்படி ரவிக்குமாரின் சொத்தில் ஒரு பகுதியை தேவஸ்தானத்திற்கு நன்கொடையாக கொடுப்பது போல எழுதி வாங்கிக் கொண்டு ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த முடிவிற்கு தேவஸ்தான அறங்காவலர் குழுவும் அப்போது ஒப்புதல் அளித்திருந்தது. ஆனால் 100 கோடி ரூபாய் மோசடியில் 40 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. எஞ்சிய 60 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து எங்கே சென்றது எனவும் கேள்வி எழுந்தது. இந்நிலையில் கடந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் போது 2 போலீஸ் அதிகாரிகள் தேவஸ்தான உயரதிகாரி ஒருவர் தங்களது உறவினர்களின் பெயர்களில் அந்த சொத்துக்களை எழுதி வாங்கிக் கொண்டதாக தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினர் பானு பிரகாஷ் ரெட்டி என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் திருப்பதி கோயிலில் காணிக்கை வருவாய் என்னும் பணியின் போது கைவரிசை காட்டிய சிசிடிவி கேமரா காட்சியையும் வெளியிட்டுள்ளார். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அவரின் மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் 100 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் லோக் அதாலத் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்தது. அத்துடன் சிபிசிஐடி விசாரணை மேற்கொள்ளவும் அதிரடி உத்தரவிட்டது. இந்த வழக்கு விவகாரம் தொடர்பான அனைத்து ஆவணங்கள், அப்போதைய தேவஸ்தான அறங்காவலர் குழு எடுத்த முடிவுகள் உள்ளிட்ட அனைத்தையும் சீலிடப்பட்ட கவரில் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க ஆணையிட்டுள்ளது. குறிப்பாக 1 மாதத்திற்குள் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. இதனால் மெகா மோசடியை மூடி மறைக்க முயன்ற குற்றச்சாட்டில் தொடர்புடைய முந்தைய ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் தேவஸ்தான அறங்காவலர் குழு நிர்வாகிகள் கலக்கமடைந்துள்ளனர். திருப்பதி கோயிலின் முன்னாள் ஊழியர் 100 கோடி ரூபாய் மதிப்பில் சொத்து சேர்த்து மோசடி செய்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளதால் ஆந்திர அரசியலில் அதிர்வலை ஏற்பட்டுள்ளது.